ரொம்ப நாள் கழித்து மிக்ஸி வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ஆதம் பக்கத்தில் இருக்கிற ஈகிள் போயிருந்தேன். அங்கே போன உடனே நான் லாஸ்ட் டைம் பார்த்த மாடலே நான் சூஸ் பண்ணிவிட்டு இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ அதோட வாட்ஸ் எவ்வளோ எல்லாமே நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். 750 வாட்ஸ் 800 வாட்ஸ் அப்படி இருந்தது. 800 வாட்ஸ்னால் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் ஆகும், ஒரு மிளகு போட்டால் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ கையில் எடுத்து காட்டுறேன்ல, இந்த மிக்ஸி தான். இது வந்து கிட்டத்தட்ட 5400 சொல்லியிருந்தாங்க. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 4600 போட்டிருந்துச்சு. அதை வந்து ஓனர்கிட்ட காட்டிட்டு எனக்கு இந்த ரேட்டுக்கு தாங்க வேணும், அப்போ தான் நான் வாங்குவேன், இல்லைனா ஆன்லைன்லேயே போட்டுக்கிறேன்னு சொல்லவும் அவங்க வந்து 4600க்கே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நாங்களும் செட்டு ஹாப்பியாக வந்தாச்சு வாங்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஆசைப்பட்டு வாங்குறோம்னா அது அவ்வளோ லேஸில் நடந்துருமா என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் வந்து மேலே போயிட்டு அதே பீஸை கொடுத்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு தடவை வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்து வீடியோவும் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்தது கடைசி நல்லதாக போயிடுச்சு. அவங்க கையில் கொடுப்பீங்களா? அப்படியே ஃபைனலாக அவங்க எனக்கு கொடுத்து விட்டது பார்த்திங்கன்னா 3 மிக்ஸி. ஜூஸரோட தானே சேர்த்து பார்த்தேன், பட் வந்து 3 மிக்ஸி தான் கொடுத்து விட்டுருக்காங்க. அதனால் இப்போ போய் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் நான் தான் போகிறேன். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு வாங்கிட்டு வரணும். ஆசைப்பட்டு ஒரு விஷயம் வாங்கி அது நல்லபடியாக நம்ம கைக்கு வந்துடுமா என்ன அவ்வளோ லேஸில். இது வந்து என் பசங்க தான் நைட்டு தூங்கும்போது விளாண்டுட்டு இருக்கும்போது, அம்மா அதில் என்னம்மா 3 மிக்ஸி தான் இருக்குது, நீங்கள் 4 பார்த்தீங்கல்லம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு எடுத்து ஒரு டவுட்டுக்கு எடுத்து பார்த்தேன், ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது வரைக்கும் நான் வீடியோவில் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன். சரி நைட்டோட நைட்டு என்னடா அப்படி சொல்கிறானுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா 3 தான் இருக்குது. ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். இப்போ போயிட்டு கடைக்காரன்ட்ட பில்லையும் காட்டி அவங்களே செக் பண்ண சொல்லிவிட்டு வேறு மாடல் வாங்கிட்டு வர சொல்லணும். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். சம்பவம், மீண்டும் ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அவங்க ஆக்சுவலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. 110 வாட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. 110 வாட்ஸ் வந்து ஃபாரினில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இங்கே வந்து தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது 11,500 போட்டிருக்கு. நாங்கள் வாங்கினது வந்து 4,600 சம்திங் வாங்கினோம். பட் அவங்களுக்கு ஆக்சுவலாக லாஸாக, சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் உங்களால் யூஸ் பண்ணியிருக்க முடியாது, எங்களுக்குமே வந்து லாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கத்தில் போனோடனே அந்த பிரியாக்கா வந்து திட்டு வாங்கினாங்க. நான் சொல்கிறேன், அவங்க காட்டின ஜூஸர் வந்து கரெக்டான ஜூஸர் தான் காட்டினாங்க, எடுக்கும்போது தப்பாக எடுத்துட்டாங்கன்னு. பட் கடைக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ காட்டினதே தப்பானது, பக்கத்தில் இருக்கிற மிக்ஸி ஜாரோட எடுத்து காட்டியிருக்க அப்படின்ற மாதிரி சம்திங் அவங்கள திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு திரும்ப என்னால் வந்து வாங்க முடியாது அப்படின்னோன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்கள் சைடு தான் ஃபால்ட்டு, நான் வந்து பில்லெல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக டெலிவரி நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பார்ப்போம் எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு. பட் காலங்கத்தால் அந்த அக்கா திட்டு வாங்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அது மட்டும் கஷ்டமாக இருக்குது. ஓகே ப்ராடக்ட் வரட்டும். இருந்தாலும் அவங்க சைடு ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா பில்லில் என்ன இருக்குதுன்னு பார்த்து நான் என்ன கேட்டேன்றதை பார்த்து கரெக்டான ப்ராடக்ட் எடுத்து கொடுத்துருக்கலாம். தெரியல என்னன்ட்டு. ஃபைனலாக இப்போ வந்து வேறு ஒரு மாடல் சூஸ் பண்ணுங்கள், அதே காஸ்ட்டுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போய் பார்க்குறேன். எனக்கு இந்த ஜூஸர் மெயினாக வேணும். எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே தான், பட் வந்து ஜூஸர் கண்டிப்பாக வேணும். பார்த்துட்டு நான் என்ன சூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். போய் வாங்கிட்டு நான் வீடியோ வீட்டில் வந்து கவர் பண்ணுறேன். ஏன்னா அங்கே வந்துட்டு வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது.